பேரு டாக்டர் என்னால காரமே சாப்பிட முடிய மாட்டேங்குது, எனக்கு சிக்கன் மட்டன் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா வாயிலேயே வைக்க முடியாது, வாயெல்லாம் புண்ணா இருக்கு டாக்டர், நாக்கெல்லாம் எரிச்சலா இருக்கு டாக்டர்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உதடுகளுக்குள்ள இந்த மாதிரி சின்ன சின்ன வெள்ளையா கொப்பளை மாதிரி வரும், அதை சுத்தி ரெட் கலர்ல இருக்கும். ஸோ இன்ஃப்ளமேஷன் அதிகமா இருக்கும். அதே போல நாக்கினுடைய மேற்பகுதியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கோட்டிங்கும் அங்கங்க சிகப்பு சிகப்பா ரவுண்ட் ரவுண்டா இருக்க ஆரம்பிக்கும். அதே போல நாக்கினுடைய ஓரத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புண்ணு வர ஆரம்பிக்கும். நாக்கினோட ஓரம் அவங்கள வாய் காமிக்க சொன்னாலே ஓரத்துல எல்லாம் சிகப்பா இருக்குங்க. இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வயிற்றுல அல்சர் இருக்கலாம், இல்ல வாயில தேவையில்லாம பாக்டீரியாஸ் இருக்கலாம். சம்டைம்ஸ் சில பேஷண்ட்ல ஸ்ட்ரெஸ்னால கூட இது வரதுண்டு. ஸோ இதுக்கு சிம்பிளான ஒரு 3 டிப்ஸ் சொல்றேன், பாத்துக்கோங்க. முதல்ல மணத்தக்காளி கீரை இல்லைன்னா சுக்குட்டி கீரை, அதை ஒரு 5 இலைகளை எடுத்து காலையில நல்லா கழுவிட்டு வெறும் வயிற்றுல வெறும் வாயில நல்லா சவைச்சு அந்த சாரை நல்லா முழுங்கணுங்க. அது உமிழ் நீரோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அதே போல பாத்தீங்கன்னா இளம் தேங்காய், அதாவது ரொம்ப ட்ரையா இருக்க தேங்காய் இல்லாம உடைச்சோன்னா நல்லா எலசா இருக்கும் இல்லையா, அந்த தேங்காயை உடைச்ச உடனே அப்படியே ஒரு 4-5 எடுத்து வாயில போட்டு நல்லா சூ பண்ணி அதனோட பாலை முழுங்குறதும் உங்களுடைய அல்சருக்கு உதவியா இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா உங்களுடைய வாயில இருக்க அல்சருக்கும் சரி வயிற்றுல இருக்க அல்சருக்கும் சரி சிறந்த சூப்பரான ஒரு மெடிசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு திரிஃபலா சூரணம், அதாவது நாட்டு மருந்து கடைகள்ல இந்த சூரணம் கிடைக்கும். அந்த சூரணத்தை கொஞ்சம் தேன்லயோ இல்ல ஹாட் வாட்டர்லயோ மிக்ஸ் பண்ணிட்டு அதை வாயில நல்லா கொப்பளிக்கவும் செய்யலாம். சின்ன குழந்தைங்களா இருந்துச்சுன்னா தேன்ல மிக்ஸ் பண்ணி முழுங்கவும் சொல்லலாம். அதுக்கப்புறமா சின்ன குழந்தைங்களுக்கு இது அதிகமா இருக்கு டாக்டர் அப்படின்னீங்கன்னா பியூர் கோகனட் ஆயில் இருக்கு அப்படின்னா அந்த ஆயிலை நைட்டு நல்லா தூங்குறதுக்கு முன்னாடி வாயில நல்லா தடவி விடுங்க. இல்லை அப்படின்னா வாயில நல்லா கொஞ்சமா ஒரு ஸ்பூன் ஊத்திட்டு கொப்பளிச்சு துப்ப சொல்லுங்க. இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டாக்டர் இதெல்லாம் நான் பண்ணி பார்த்துட்டேன் டாக்டர், இதுக்கப்புறமும் எனக்கு இருந்துட்டே இருக்கு டாக்டர், 5-6 மாசமா இருக்கு, எனக்கு இது சரியா ஆக மாட்டேங்குது, நானும் நிறைய மெடிசன் ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்றவங்க இதை அசால்ட்டா நினைச்சிடக்கூடாதுங்க. அதுவும் ஸ்பெஷலா ஏஜ் அதிகமா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இது சிவியரான கண்டிஷன் கூட வர வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால ப்ராப்பரா டாக்டர் கிட்ட போய் கன்சல்டேஷன் எடுத்துக்கிறது நல்லது. இதை பத்தின டவுட்ஸ் ஏதாவது இருக்கு, கன்சல்டேஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.